ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீரிஸோட பேர் த குட் பேட் மதர் எபிசோட் 8. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் போகிற எபிசோட்ஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோட்ல ஹீரோட அம்மா சாக போயிடுவாங்கல்ல, அவங்கள ஹீரோ காப்பாற்றுறதுக்கு அப்புறம் அவன் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எந்திரிச்சு நிற்கிறத பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷத்தில் உனக்கு கால் வந்துருச்சுன்னு ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ அவங்க சாக போனது நினைச்சு ரொம்ப கோவமாக இருக்கான். அவன் அப்படியே வீட்டை விட்டு கோவம் மழையில வெளியே போயிடறான். அவங்க அம்மா பின்னாடியே போறாங்க. அவ அப்படியே கோவமா போயிட்டு இருக்க முன்னாடி ஹீரோன் கூடையோட வரா. அவளை பார்த்து அவன் ஆள ஆரம்பிச்சிடறான். இப்ப 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. ஹீரோ அவகிட்ட என் அம்மா என்னை விட்டுட்டு போறான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு அவன் உன் அம்மா உன்னை எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டாங்க, அப்படி ஏதாவது முடிவெடுத்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சுக்கலாம், ஆனா ஒரு நாள் எனக்கு கண்டிப்பா புரியும்னு சொல்றா. அவன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க என்னையும் இப்படித்தான் ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா. அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா ஏன்னு கேட்க ஏன்னு எனக்கும் தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா நீ வாய்ப்பே இல்லைன்னு சொல்றா. அவ ஹீரோ அவளை விட்டுட்டு போனதான் மீன் பண்ணி சொல்லுவா. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க ஹீரோட அம்மா அவனை தேடிட்டு இருப்பாங்க. அவனை கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கும் கூட்டு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்தது ஹீரோ நீங்க எதுக்காக என்ன விட்டுட்டு போக பாத்தீங்கன்னு கேட்கறான். அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கொஞ்சம் யோசிச்சுட்டு அவன் கிட்ட இப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு, இதுவே மோசமாயிடுச்சுன்னா என்ன பாத்துக்கிறதுக்கு தனி ஆள் வர வேணும், உனக்கு நான் தேவையில்லாத பாரம் ஆயிடுவேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, அப்ப நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன்னு கேட்கிறான். அதை கேட்டவங்க எமோஷனல் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட என்ன மன்னிச்சுட்டு, நான் இப்படி யோசிச்சுக்கவே கூடாது, நீ எனக்கு எப்பவே பாரமாக முடியாது, நீ என்னோட பையன்னு சொல்றாங்க. அப்படியே இப்போ உனக்கு உடம்பு வர சரியாயிடுச்சுல, நீ எழுந்து நடந்ததை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க கிட்ட இப்ப முன்னாடி எந்திரிச்ச மாதிரி இப்ப திரும்ப எந்திரிச்சு காட்டுன்னு சொல்றாங்க. அவனும் ரொம்ப ட்ரை பண்றான், ஆனா எந்திரிக்கவே முடியல. அவன் அம்மாவும் ரொம்ப ட்ரை பண்றாங்க. அவனுக்கு கட்டத்துக்கு மேல அவன் எந்திரிக்காதால அவனுக்கு செமையா கோந்துருது. அப்படியே கோவத்துல இந்த மழையிலயும் அவனை வெளியே கூட்டிட்டு போறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க எங்கதான் கூட்டிட்டு போறாங்கன்னு பார்த்தா அப்படியே ஒரு ஆத்து கூட்டிட்டு போய் அவனை உள்ள தள்ளி விட்டுறாங்க. அவன் என்னை காப்பாத்துக்கிட்டு கத்துறான். அவன் கிட்ட உயிர் மேல ஆசை இருந்தா அப்படி எந்திரிச்சுவான்னு கத்துறாங்க. அவன் அப்படியே அழுதுகிட்டே கஷ்டப்பட்டு கேரளாக்கு வீல் சேர் எடுக்கலான்னு வந்தா அதையும் தள்ளி விட்டுறாங்க. அவன் என்னால முடியாதுன்னு அழுறான். அவன்கிட்ட நீ நினைச்சா கண்டிப்பா முடியும்னு சொல்லி அவனை திரும்ப தள்ளி விடுறாங்க. இப்போ ஒரு மூண்டேஜா அவன் நடக்கிறதுக்காக பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவனை திரும்ப திரும்ப கொண்டு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. ஒரு கட்டத்துல அவன் காலெல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சிடறான். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க ஊர்க்காரங்க எல்லாம் ஹீரோட அம்மாவில கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அதை பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மாஸ்க் லேடி அவங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி அதை கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு சொல்ல எல்லாருமா சேர்ந்து ஹீரோக்கு புதுசா ஒரு வீல் சேர் வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்றாங்க. இங்க சியா அனுப்பின ஸ்பையோட புது வீட்டை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் எப்படி ஹீரோ வீட்ல இருந்து எவிடன்ஸ் எல்லாம் எடுக்காதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப மத்தவன் ரொம்ப சந்தோஷமா கிடைச்சிருச்சுன்னு கத்துக்கிட்டே உள்ள வரான். இவனும் எவிடன்ஸ் தான் கிடைச்சிருச்சு போலன்னு சந்தோஷமா பார்த்தா அவங்க வீட்டுல வச்ச கீரை எல்லாம் வந்திருக்கும். அதைத்தான் அவன் இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்தவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே பொண்ணு கத்துறான். இங்க சாம காட்டுறாங்க. அவனோட பழைய ஓனர் நீ பணத்தை கொடுக்கலன்னு கிட்டி எடுத்துன்னு சொல்லியிருப்பான்ல, அதனால விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்டிருப்பான். ஆனா அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவன் அப்படியே கோவத்துல இருக்க அவங்க அம்மா வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் நான் சாகலான்னு இருக்கேன், மருந்து ஏதாவது இருக்கான்னு கேட்கறான். அதுக்கு அவன் அம்மாவும் வயலுக்கு போற மருந்தெல்லாம் கீழ் ட்ராக்ல தான் இருக்கேன்னு கேஷுவலா சொல்லிட்டு போறாங்க. இங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவளுக்கு 2 பசங்களும் கால் பண்றாங்க. அவன் என்னாச்சுன்னு கேட்க அப்பா வந்திருக்காரு சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாங்க. அவளுக்கு ஒன்றும் புரியல. வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல அந்த பசங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பென்ஸ் கார் நிக்குது, அப்பா தான் கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. உடனே அவளும் அவசரமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. அந்த பசங்க உள்ள பாட்டி அப்பா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, போய் காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. உள்ள ஹீரோட அம்மா உண்மையிலே ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட என் பொண்ணு வாழ்க்கையை விநாசம் பண்ணி அவள் நடுவில் விட்டு போயிட்டேன்னு கத்துறாங்க. ஆக்சுவலா வந்து வேற யாரும் இல்ல, சியோல ஹீரோயின் கடை ஆரம்பிச்சால அந்த கடை ஆரம்பிக்கிறது கடன் கொடுத்தவன் தான். இப்ப அந்த கடன் திருப்பி வாங்குறதுக்காக வந்திருப்பான். அவனை தனியை கூட்டிட்டு போய் ஹீரோயின் நான் தான் உனக்கு பணம் எல்லாம் கொடுத்துறேன்னு சொன்னல, அப்புறத்துக்காக இங்க வந்த எல்லாரும் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டாங்க பாருன்னு சொல்றா. அதுக்கு அவன் என் பணம் தான் எனக்கு முக்கியம், உனக்கு கொஞ்ச நாள் தான் டைம் தருவேன், அதுக்குள்ள நீ பணத்தை கொடுக்கலன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அவளுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அப்படியே சோகமா உள்ள வர அந்த சின்ன பொண்ணு அப்பா எங்கன்னு கேக்குறா. உடனே அவன் சமாளிச்சு அவருக்கு இதை வேலையா அதான் திரும்ப யூஎஸ்ஏ போயிட்டாருன்னு சொல்றா. அதுக்கு இடந்த சின்ன பொண்ணு என் அப்பா இல்லைன்னு ஸ்கூல்ல அவ்வளவு பேர் கலாய்க்கிறாங்க தெரியுமா, அவகிட்டலாம் அப்பா கூட்டிட்டு போய் காடலான்னு இருந்தேன், இனிமே நான் ஸ்கூலுக்கே போக முடியாதுன்னு அழுதுகிட்டே வெளியே போயிடுறா. ஹீரோட அம்மா அவகிட்ட இந்த பசங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அவங்க அப்பா எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமான்னு கேக்குறாங்க. அவங்க திரும்ப திரும்ப ஏமாந்துட்டே இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க வெளியால சிரிச்ச சத்தம் கேக்குது. வெளியே ஊருக்காரங்களா ஹீரோக்காக புது வீல் சேர் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதை அந்த 2 பசங்களும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா 3 பேருக்கு 10 வான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஊர்க்காரங்க உங்க 3 பேருக்கும் இல்ல அவனுக்கு மட்டும் தானே திட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வெளியே வர கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஊர்க்காரங்களாம் அவளை கூட்டிட்டு ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. அதே டைம் ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி அந்த 2 ஸ்பையும் எப்ப உள்ள போறான்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்க ரொம்ப ஸ்டைலா சாம் தான் நடந்து வந்துட்டு இருக்கான். உடனே மத்த சைட்ல ஓடி போய் அவங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க சாம் நடந்து வந்துட்டு இருக்க பின்னாடி அவனுக்கு சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறான். அப்ப ஊர்க்காரங்களும் அங்க வரதை பார்த்துட்டு இவன் ஓடி போய் ஒளியலான்னு பாக்குறான். ஒளிஞ்சிட்டு இருக்கும் போதே ஆமா நம்ம எதுக்கு முதல்ல ஒளியறோம்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்க்க அந்த 2 பேர் நிக்கிறத பாத்துறான். இங்க ஊர்க்காரங்களா ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இப்ப அவன் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.
காட்டுறாங்க. நம்மளாம் 2 சைட்ல நின்னுட்டு அவன் வந்ததும் சர்ப்ரைஸ்னு கத்தலாம், அதுக்கப்புறம் வீல் சேரை கொண்டு வரலாம்னு முடிவு பண்றாங்க. இதெல்லாம் அந்த 2 பேரும் சாம ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கதவை தட்ட ஹீரோட அம்மா தான் கதவை திறக்கிறாங்க. அவங்க கிட்ட நாங்க ஊருக்காகலாம் சேர்ந்து உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி ஹீரோ கிட்ட கேட்க அவன் கதவை திறந்துட்டு அப்படியே நடந்துட்டே வரான். அவன் நடந்து வந்த பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஊத்த கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடாரு. சாமோட அப்பா சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வீல் சேரோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஹீரோ நடக்கிறத பார்த்துட்டு அப்படி வீல் சேரோட போய் விழுந்துறாரு. எல்லாருமே ஓடி வராங்க. இப்ப கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணா சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. புதுசா வாங்கின வீல் சேர் சாமோட அப்பா கால் உடைச்சதால அவருக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பாட்டி யூஸ் பண்ணி எவிடன்ஸ்ல திருடலான்னு அந்த 2 ஸ்பையும் உள்ள வந்து சாப்பிட்டு இருக்காங்க. சாம் கிட்ட போய் உங்களை பார்த்தாலே ரிச் பீப்புள் மாதிரி இருக்கு, எங்கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, நீங்க எனக்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோனு காட்டுறாங்க. அவ ஹீரோ திடீர்னு எந்திரிச்சு நடந்ததால அந்த ஷாக்ல இருப்பா. அப்ப ஹீரோவ கிட்ட போய் என் அம்மா கிட்ட நான் பேசினேன், அவங்க என்ன விட்டுட்டு போகணும்னு நினைக்கலையா, அதே மாதிரி உன்னை யாரும் விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னால அவங்களும் அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க, நீ தான் தப்பா புரிஞ்சிருப்பேன்னு சொல்றான். அவ அப்படியே ஷாக் ஆயிரா. இங்க ஹீரோட அம்மா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவங்க நெய்பரை பார்க்க போறாங்க. அவர் வழக்கம் போல அவங்களை திட்டி வெளியே போக சொல்றாரு. அவங்க அவர்கிட்ட நான் எனக்கு கொஞ்ச நாள் சாக போறேன், எனக்கு இருக்கிறது இந்த ஃபார்ம் மட்டும்தான், எனக்கு இதை விட்டா வேற எதுவுமே தெரியாது, என் பையனுக்கு இதை மட்டும் தான் நான் கொடுக்க முடியும், ஸோ இதை மட்டும் எங்கிட்ட எடுத்துடாதீங்கன்னு சொல்றாங்க. அது கேட்ட அவர் எமோஷனல் ஆயிராரு. அவங்க அப்படியே நான் சாக போற விஷயத்த ஊருக்காரங்க யார்கிட்டே சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு அங்க வச்சுட்டு போறாங்க. இங்க இந்த 2 ஸ்பையும் காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் பாத்ரூம் போறதுக்காக வெளியே போறான். அங்க ஒரு ரூம் ஒண்ணு பூட்டி இருக்கு. அதை பார்த்து அவருக்கு சந்தேகமாயிருது. அவர் சின்ன கேப்பால எட்டி பார்க்க அங்க ஹீரோட அம்மா சியோல இருந்து கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. உடனே சந்தோஷத்துல மத்தவங்க கிட்ட வந்து அதை சொல்றான். அவங்க 2 பேரும் ஹீரோ சந்தேகமா பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்படியே அந்த ரூமுக்குள்ள போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு கிளம்ப ஹீரோ கரெக்டா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அன்னைக்கு கபர்ட்ல இருந்து குதிச்சு சண்டை போட்டவங்க நீங்க தான் கேட்கறான். உடனே ஊர்க்காரங்க எல்லாம் அப்புறம் 2 பேரும் திருடங்களான்னு கேட்கறாங்க. அதுக்கு சாம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள சாமோட அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க 2 பேரும் விவசாயம் பார்த்து தான் இங்க வந்திருக்காங்கன்னு அவங்க எல்லாரும் புரிய வச்சுட்டாரு. இப்போ எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோட அம்மா கிட்ட வந்து நீங்க தப்பா முடிவு பண்ணிட்டீங்கன்னு ஹீரோ கிட்ட சொன்னான்னு சொல்றா. அதுக்கு அவங்க சாரி நான் இனிமே பண்ணவே மாட்டேன், நான் ப்ராமிஸ்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோட அம்மாவுக்கு ஒரு கால் வருது. அவங்க உடனே ஹீரோட பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இதை அம்மா வந்து கொடுக்க சொல்லியிருப்பான். ஆனா இவ்வளவு நாளா அவர் லீவ்ல இருந்திருப்பாரு. சோ இப்பதான் அவங்க அம்மாட்ட கொடுப்பாரு. அந்த லெட்டர்ல நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க பண்ற சாப்பாடு இன்னும் ரொம்ப மிஸ் பண்றேன், உங்க கூட அப்பா கூட இருந்த மெமரிஸ் என்னால மறக்கவே முடியாதுன்னு எழுதியிருப்பான். அதை பார்த்து அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இந்த லெட்டரை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. அவன் நானா இதை எழுதுறேன்னு கேட்கிறான். அவங்க இதுக்கு முன்னாடி இப்படி பேசுறதே கிடையாது, உங்க அப்பா கூட உனக்கு எந்த மெமரிஸுமே இல்ல, அதே மாதிரி இந்த லெட்டரை எதுக்காக செக்ரட்டரி கொடுத்தேன், நாங்க வரவேணும் உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் முன்னாடி நடக்கணும்னு எனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. ஆனா அவருக்கு எந்த ஞாபகமே இல்ல. சோ அவன் கூட வேலை பார்த்த ஒரு லாயருக்காக கால் பண்றாங்க. அவருதான் அவங்களுக்கு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க இருந்தது இப்ப பிரசிடென்ட் ஆக போற கிம்மோட பொண்ணு ஜெனின்னு சொல்றாரு. அதை கேட்ட அவங்க ஷாக் ஆகிறாங்க. அப்படியே நான் அவரை முன்னாடி மீட் பண்ணிருக்கேன், சோ அவரோட போன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்கறாங்க. ஆனா அவரு அவங்க நம்பர்லாம் என்கிட்ட இல்ல, அதே மாதிரி ஜெனி கல்யாணம் கூட ஆக போகுது, அதனால உங்களுக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இங்க ஜெனி கல்யாணத்துக்காக ட்ரெஸ் வாங்க வந்ததை காமிக்கிறாங்க. அப்புறம் பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. அப்பவும் ஹீரோ கூட ஷாப்பிங் பண்ணதுக்காக வந்திருப்பா. அப்ப ஹீரோ போன்ல சியோக்காக ஒரு கொலை பண்ணால அதை பத்தி பேசிட்டு இருக்கதை அவ கேட்டுறா. அதை பத்தி அவ விசாரிக்கும் போது ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப பிரசன்ட்ல சியோக்காக 2 ஸ்பையும் வராங்க. அவர்கிட்ட நாங்க எவிடன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவர் இப்பதான் கண்டுபிடிச்சிக்கலான்னு கத்துறாரு. உடனே அவங்க ஹீரோ திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அதை பார்த்தவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்க ஹீரோட அம்மா திரும்ப அவனுக்கு ஃபார்ம்ல எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே அவனோட எவிடன்ஸ் இருக்கிற ரூம்ல எல்லாம் கூட்டிட்டு போய் அவனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், எப்படி அழணும்னு கூட சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு நாள் நைட் அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க வால்ல ஒரு போட்டோ இருக்கும். அதுல ஹீரோட சின்ன வயசு போட்டோல அவங்க அப்பாவோட போட்டோ கிராப் பண்ணி ஒட்டிருப்பாங்க. அந்த போட்டோ பார்த்ததும் ஹீரோட அம்மாக்கு ஹீரோ தன்னோட லெட்டர்ல அவங்க அப்பா மெமரிஸ் பத்தி பேசுறது ஞாபகம் வருது. உடனே அந்த போட்டோ திறந்து பாக்குறாங்க. அதுல ஒரு சின்ன சிப் இருக்கு. அவங்க அப்படியே ஷாக்கில் எடுத்து பார்க்க அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே गाइस, அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.